யூஸ்ஃபுல் கிச்சன் ஃபைண்ட்ஸ் அண்டர் பட்ஜெட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த 4 கம்பார்ட்மெண்ட் உள்ள பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதில் 2 கலர்ஸ் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை ஏதாவது மசாலா ஐட்டம்ஸ் அது மாதிரி நீங்கள் கொட்டி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் சட்னிஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட தனித்தனி பவுல்ஸில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஜாரில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ் ஒரு ஜார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஜாருக்கெலாம் வந்து லேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக வந்து 126 லேபிள் அந்த நேம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருப்போம், ஒரு சிலது அப்படி இருக்காது. அந்த மாதிரி டைமில் மிஸ் மேட்சாக சுகருக்கு பதிலாக சால்ட்டை கொட்டி அந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் குக் அந்த மாதிரிலாம் வைக்கிறோன்னா அவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா நம்ம எதில் வச்சுருக்கோம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி லேபிள்ஸ் ஒட்டிட்டோன்னா யாருனாலும் ஈஸியாக வந்து குக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேன் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு காய் கூட்டுன்னு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தாளிப்பு பேன் தான். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனமாக இருந்துச்சு. அண்ட் இது கொஞ்சம் நல்லா அகலமாகவே இருக்கனால இதில் நீங்கள் ஆம்லேட் அந்த மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான இந்த ஒரு 6 பீஸ் கண்டெய்னர் கொடுத்துட்றாங்க. நம்ம யூஸ்வலாகவே ஃப்ரிட்ஜிலலாம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ சும்மா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு தான் வைப்போம். ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கண்டெய்னர் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது மாதிரி மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிங் போர்டு வந்து நம்ம வுட்டில் யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா இது மாதிரி வுட்டை அரித்து இது மாதிரி அந்த எட்ஜஸ்லலாம் வந்து கிராக்ஸ் இந்த மாதிரி விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேருந்து குட்டி குட்டி பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட டியூரபிலிட்டி லைஃப் டைமும் வந்து அதிகமாக இருக்கும். அதே டைம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த குவாலிட்டி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வலுவலுன்னு இதுக்கெல்லாம் கொண்டு போகல. எக்ஸாம் ரைட்டிங் பேட் அது மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து இந்த 5 ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபைண்ட்ஸ்னு நான் நினச்சேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.